வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காய குழம்பு பண்ண போறோம். கேரளா ஸ்டைல்ல உள்ளி தீயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ கேரளா ஸ்டைல்ல குழம்பு செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 30-40 வெங்காயம் இருக்கும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் அதிகம் போட்டாதான் நல்லா இருக்கும். அதனால நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு, சின்ன வெங்காயம் வந்து பெருசு பெருசா இருந்ததுனால நான் 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி வெங்காயமா இருந்தா முழுசா போட்டுக்கலாம். வெங்காயம், புளி, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். மல்லி, இதுல 2 ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மல்லி. வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகாய் காரம் அதிகமா இருக்கிறதுனால நான் 4-5 தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல், அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காயில அரை மூடி துருவல். இப்போ இதெல்லாம் வறுக்க போறோம். மல்லி, மிளகாய், தேங்காய். தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரா வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். மல்லி, மிளகாய், தேங்காய் மூணையும் வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனா வந்துருச்சு. இதை மாற்றி வச்சிடலாம், ஆற வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கலாம். நான் ஊற்றி இருக்கிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும், அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் வெந்தயமும் கடுகுளுந்தும் போட்டிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்னதாக இப்போ பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, ஆனால் அது வதங்கி நல்லா சின்னதாக வரணும். அது வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பெருசு பெருசாக இருந்துச்சு, இப்போ சின்னதாக வதங்கிருக்கு. இப்படி தான் வதங்கணும், அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போது புளி எடுத்தோம், அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய், மல்லி, மிளகாய் மூணு வறுத்தோம். அது ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் போல அரைச்சிக்கலாம். தேங்காய், மல்லி, மிளகாயும் அரைச்சாச்சு. அதை இதில் ஊற்றிடலாம். தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு குழம்பு செஞ்சோம்னா 4-5 பேர் வரைக்கும் கூட சாப்பிடலாம். சரியாக இருக்கும். தண்ணி, உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தக்காளி எல்லாம் போட தேவையில்லை. நம்ம வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம், முட்டை இதெல்லாம் சைடிஷாக வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உள்ளி தீயல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.